ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எல் டெக் ஹண்டர். இது புதிய வளர்ச்சியின் புதியதொரு முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எஸ்எல் டெக் ஹண்டரில் வந்து ப்ளொகர் சீரீஸை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கோம். ப்ளொகர் சீரீஸில் வந்து இது 9வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போன வீடியோவில் எப்படி ப்ளொகருக்கு வந்து ஒரு மினு பாரை எங்களோட மினு பார் செட்டிங்கை எப்படி நாங்கள் எடிட் பண்ணு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் போன வீடியோவில் ஆரம்பித்த அந்த மினு பாருக்கு எப்படி சப் மினு, அதாவது சப் கேட்டகிரி மினு நாங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்களோட ப்ளொகர் டேஷ்போர்டுக்கு போங்க. ப்ளொகர் டேஷ்போர்டில் வந்து கீழே பாருங்கள் லே அவுட் இருக்குது. லே அவுட்டில் தான் நாங்கள் இந்த வேலை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வெப்சைட்டை கொஞ்சம் பார்க்கணும். அதில் நான் எப்படி போட்டிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ அதை போட போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வெப்சைட் நாங்கள் பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ட்ராப் மினுவை எங்கே ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னால், இந்த பாருங்கள் நாங்கள் போட்டிக்கிறோம் வெளிநாட்டு செய்தி, விளையாட்டு செய்தின்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழால் இன்னொரு மினு பார் வரும், சப் மினு ஒன்று வரும். அந்த மினு கேட்டகரியை எப்படி போடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதுக்கு நான் ஆரம்பிக்க வெப்சைட், இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ட்ராப் மினு செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்ட போகிறேன். கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, கீழே அந்த ஃபோட்டோ எடிட்டை கிளிக் பண்ணால் அதில் வந்து கீழுக்கு இன்னும் கீழே நிறைய மினு காட்டுது. அந்த மினு அதைத்தான் நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து லிங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கீழே ஆட் அ நியூ ஐட்டம் அதைத்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நாங்கள் உள்நாட்டு செய்திகளுக்கு கீழே நான் இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறது வந்து வெளிநாட்டு செய்திகளை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறோம். ரெண்டாக பிரிக்கிறது என்னென்ன போட்ட போகிறோன்னு சொன்னால், ஒன்று வந்து ஆசிய செய்திகள், மற்றொன்று ஐரோப்பிய செய்திகள் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஓகே, அதை எப்படி பிரிக்க போகிறேன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆட் நியூ ஐட்டம் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னு சொன்னால் சைட்டை நேம் அதில் வந்து நாங்கள் என்ன டைப் பண்ண போகிறோமோ அதை கொடுத்து நீங்கள் அப்படி டைப் பண்ண முந்தி முதலாவது ஒரு ஒரு கோட் வந்து போட்டுக்கணும். சரியா? அது வந்து கீபோர்டில் இருக்க அந்த கோடை போட்டு இதில் வந்து நான் ஆசிய செய்திகள் ஒரு கோடு தான் போடணும். போட்டு ஆசிய செய்திகள் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஹேஷ்டேக் கொடுத்து சேவ் கொடுத்துக்கொள்கிறேன். சேவ் கொடுத்து இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஆசிய செய்திகளை வந்து வெளிநாட்டு செய்திகளுக்கு கீழே நான் கொண்டு போகணும். அப்போ தான் அது வந்து அந்த இடத்துக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இது காட்டும்னு சொல்லி. இப்போ வந்து நான் ஒரு தலைமையோட வெப்சைட்டில் போய்த்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணால் வந்து பொருளாதார செய்திகள் தான் இப்போ இருக்குது. சரியா? நாங்கள் இப்போ அதை வந்து பொருளாதார செய்திகள் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை தூக்கி போட போகிறோம் வெளிநாட்டு செய்திகள்கிட்ட. ஓகே, திரும்பவும் நாங்கள் அது உள்ளுக்கு போய் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஆசிய செய்திகளுக்கு இந்த மேலே ஒரு அம்புக்குறி காட்டியிருக்கும் பாருங்கள். அந்த மேலே அம்புக்குறியை கிளிக் பண்ணி நீங்கள் போகணும். ஓகே, அப்படி கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடம் வரங்காட்டியும், அதாவது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போட நினச்சிங்களோ அந்த இடம் வரங்காட்டியும் அந்த மேலே அம்புக்குறியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போகணும். ஸோ இப்போ வந்து வெளிநாட்டு செய்திகளுக்குள்ளே ஆசிய செய்திகள் வந்து விட்டது. ஓகே, அதாவது வெளிநாட்டு செய்தி கீழே இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து வெளிநாட்டு செய்தியில் ரெண்டாவது பிரிச்சுக்கோம். ரெண்டாவது பிரிச்சதில் ஒன்று வந்து ஆசிய செய்திகள்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அந்த ஆசிய அதுக்குள்ளுக்கும் நாங்கள் வந்து இன்னொரு மீன் ஒன்று போட போகிறோம், இன்னொரு சப் மீன் ஒன்று போட போகிறோம். அதை எப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் முதலாவது ஆட் நியூ ஐட்டம் அப்படி அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. சைட் நேம் கொடுங்க. சைட் நேம் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஓகே, நான் வந்து
அதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் டைப் பண்ண நேரம் நாங்கள் நேரத்தோட ஒரு கோடு போட்டோம். இப்போ 2 கோடு போடணும். 2 கோடு போட்டு 2 முறை அந்த கோடு வரணும். அந்த கோடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்கள். நான் வந்து தெற்காசிய செய்திகள் அப்படின்ட்டு போட்டுறேன். அந்த மெனுவை போட்டுட்டு கீழே வந்து அதுக்கு ஹேஷ்டேக் கொடுக்குறேன். ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு முதலாவது செஞ்ச மாதிரி தான் அதை வந்து நாங்கள் மேலுக்கு கொண்டு போகணும். அந்த எரோமாக்கை வந்து மேலேக்கிட்ட சிம்பிள் காட்டியிருக்கும். அந்த சிம்பிள் எரோமாக்கை அப்படியே கொண்டு போய் ஆசிய செய்திகள் கிட்ட நாங்கள் வைக்கணும். என்ன சொன்னால் ஆசிய செய்தி கீழே தான் அது வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சேவ் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி. ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்களோட ப்ளாகர் வெப்சைட்டுக்கு போவோம். அதுக்கு போய் வந்து ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். அப்போ தான் அது வந்து எட் ஆகும். ஸோ ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ட்ராப் பின் கொஞ்சம் பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆசிய செய்திகளுக்குள்ளே இன்னொரு அம்புக்குறி வந்திருக்கு. அது வந்து தெற்காசிய செய்திகள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் பின் வந்து செய்கிறது. ஓகேயா, இப்படி தான் ட்ராப் பின் செய்கிறது. இந்த வீடியோவில் நாங்கள் ட்ராப் பின்னை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு புதுமையான தகவலை பற்றி தெரிவிக்கிறோம். அதற்கு நீங்கள் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, பாய்.